வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான். இன்றைக்கி இதில் இருந்து ஆரம்பிக்கலாங்க. மஞ்சளில் மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மஞ்சளில் வந்து செம்பருத்தியில் ஒரு 2 பூ பூத்துருக்குங்க. நல்லா பெருசு பெருசாக அழகழகாக பூத்துருக்கு. இதிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாங்க. செவ்வந்திலே அப்படி தான் பாருங்கள், இதில் நிறைய பூ பிடிச்சிருக்கு. இதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போகலாம். அவ்வளோதாங்க, பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அந்த பக்கம் பார்க்கலாம். நம்ம காஷ்மீர் ரோஸ்லேயும் அப்படி தான் பாருங்கள், நிறைய தளிர் எடுத்துருக்கு. இதுக்கு மேலே இது பூக்கள் கொடுக்கும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தளிர் எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். நிறைய பாரிஜாத செடி. இதில் ரெட்டு கலரு ரோஸ்லேயும் ஒரு பூ பூத்துருக்குங்க. இந்த பூ பூத்துருச்சு, இதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த பூ வேணால் நாளைக்கு தான் பறிக்க முடியும். கொத்தமல்லி பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது. நல்லா மேல் வரைக்கும் தெரியுது. இதில் கொஞ்சம் குட்டி ரோஸ்லேயும் பூக்கள் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாங்க. இங்கே ஒன்று இருக்குது, சந்தன கலரில் ஒரு பூ இருக்குது. அடுத்தது செவ்வந்தியில் கொஞ்சம் பூ இருக்குங்க, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க நம்ம செவ்வந்தி. ஃபுல்லாக அறுவடை இருக்குது. இந்த பக்கம் இருக்குங்க, அதையும் பறிக்கணும். இதுலேயும் இருக்குங்க, இதுலேயும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பூத்த பூவெல்லாம். ஒரு பூ கீழே விழுந்துருச்சு. மூணு நாளாக பறிக்கல இல்லைங்க, பாருங்கள் கலரே மாறிடுச்சு, வெள்ளையன்னு ஆகிட்டுருக்கு. மூணு நாள் இல்லை, 2 நாள், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் தான் பறிக்கல. மறந்துட்டேன். இன்றைக்கி பறிச்சிட்டு போய் கோயிலுக்கு கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எல்லா பூவும் பறிச்சிட்டேன். இன்றைக்கி குட்டி பேபி செம்பருத்திலையும் ஒரு 3 பூ பூத்துருக்குங்க, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அந்த ஒரு பூ விட்டுட்டுங்க. நம்ம கொடிமல்லியும் நல்லா சிறப்பாக நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. இதுவும் பூக்கள் கொடுக்கும். பதியம் பாருங்கள், அப்படியே நல்லா தளிர் எடுத்துருச்சு. நம்ம ஜாதி முல்லை இது மாற்றி வேறு இதில் வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க.
எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சாதா ரோஸில் ஒரு 4-5 பூ இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் நேற்று விட்ட பூவெல்லாம் விட்டுறேன். இன்றைக்கி பூத்த பூ மாத்திரம் பறிச்சுக்கிறேங்க. இதில் ஒரு 2 பூ இன்றைக்கி பூத்துருக்கு. இதெல்லாம் நேற்று விட்ட பூவுங்க. 3 பூ பூத்துருக்குங்க. இதுவும் இன்றைக்கி பூத்த பூ தான். அதெல்லாம் நேற்று விட்ட பூ வேண்டாம். சந்தன கலரில் இருக்குது. சந்தன கலரில் ஒரு 2 பூ பூத்துருக்கு. அந்த பக்கம் கூட ஒன்று இருக்குங்க, அது பறிக்கல. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் நிறையா மொக்கு பிடிச்சிட்ருக்கு. இதில் ஒரு பூ இருக்குங்க, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு. நம்ம பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு பூ பூத்துருக்குங்க. அது நேற்று பூத்த பூ அப்படி இருக்கு, உதிருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த பூ நாளைக்கு தான் பறிக்க முடியும். இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு. இன்றைக்கி அறுவடைலாம் முடிஞ்சுங்க. எல்லா கலர் பூவும் நல்ல ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.